மாணவர்களே, அடுத்த பகுதி மடக்கை சம்பந்தமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், 2வது பாடம் சுட்டிகளும் மடக்கைகளும் என்ற பகுதி. அதில் சுட்டிகள்ன்ற பகுதி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மடக்கைன்ற பகுதி. அப்போ மடக்கைன்ற பகுதியை பார்க்கும் பொழுது மடக்கையில் உங்களுக்கு அடிப்படையான 5 விதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. மடக்கை சம்பந்தமான 5 விதிகள் நான் தந்திருக்கிறேன். அதில் முதலாவது இந்த விதி. இந்த முதலாவது விதி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், லொக் அடி எக்ஸ் mn என்ற மடக்கை தரப்படும் பொழுது அதை எங்களுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு கேட்டால், தனித்தனி mn ஒவ்வொன்றையும் தனித்தனி மடக்கைகளின் கூட்டுத்தொகைகளாக எழுதலாம். அதாவது இதை நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி எழுதலாம், அல்லது இப்படி தரப்படும் பொழுது அதை நாங்கள் இப்படி எழுதவும் இல்லை. 2 மாதிரியும் எங்களுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இது பெருக்கலாக இருந்தால் கூட்டலாக வர்றது போல, பிரித்தலாக வந்திருந்தால் அது கழித்தலாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எம்மின் கீழ் n என்று தரப்படும் பொழுது முதலாவது உள்ள மடக்கை சய 2வது உள்ள மடக்கை, அதாவது log xm சய log xn என்று உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது விதி, உங்களுடைய 2வது விதியாக யோசித்துக் கொள்ளுங்க. அடுத்து 3வது விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மடக்கை காண வேண்டிய இலக்கமும் அடியும் ஒரே இலக்கமாக வந்திருந்தால் விட உண்டு. அதை மறக்கவான. அதாவது log 10 10 வந்திருந்தால் விட உண்டு. log AA விட உண்டு. log XX விட உண்டு. log YY விட உண்டு. எதுவாக வந்திருந்தாலும் இந்த 2ம் அடியும் மடக்கை காண வேண்டிய இந்த இலக்கமும் ஒரே இலக்கமாக வந்திருந்தால் விடை உண்டாக வரும். அதே போல் அடுத்த விதி 4வதாக நான் ஒன்று தாரேன் உங்களுக்கு. அதாவது log x mன் எண்ணாம் அடுக்கில் தரப்பட்டிருந்தால் இந்த மடக்கை காண வேண்டிய இலக்கத்தின் சுட்டியாக ஒரு இலக்கம் வந்திருந்தால் அந்த சுட்டியாக வரக்கூடிய இலக்கம் அதை எங்களுக்கு முன்னால் எழுதிடும். அதாவது இந்த சுட்டியாக உள்ள இந்த எண்ணை முன்னால் எழுதி n log x இன் எம்மாம் அடுக்குன்னு சொல்லி n log x இன் m என்று சொல்லி எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். இது எங்களுடைய 4வது மடக்கை விதி. இது கடைசியாக 5வது விதியாக நான் எடுக்கிறேன். அதாவது அது விதின்னு சொல்றதுக்கு இல்லை, இது நீங்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். அதாவது அடி 10ஆக தரப்பட்டிருந்துன்னு சொன்னால் log அடி 10 100 எழுதுற இல்லை. நாங்கள் அதுக்கு பதிலாக LG 100 தான் எழுதுவோம். அதாவது log அடி 10ன்றத ஷார்ட் ஃபார்மாக LG எழுதலாம் எங்களுக்கு. ஆகவே இது மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் log அடி 10 100 எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக LG 100 அல்லது LG 10 LGA அந்த மாதிரி LGன்னு தான் நீங்கள் எழுத வேண்டி வரும். அது அடி 10க்கு மட்டுமே சொந்தமான பகுதி. எனவே இந்த 5 வகையான மடக்கை சம்பந்தமான விதிகளும் எங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கணும். நாங்கள் ஒரு பயிற்சி ஒன்று செய்வதாக இருந்தால் கட்டாயமாக இந்த 5 விதிகளும் எங்களுக்கு பயன்படுகின்றது என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே இது சம்பந்தமான ஒரு சில வினாக்களை மட்டும் நாங்கள் செய்து பார்ப்போம். ஒரு வினாவை நான் எடுக்கிறேன். log 1 கீழ் 3 log அடி 3 81. log அடி 3 இது log 1 கீழ் 4 எடுக்கிறேன் நான் 81. இதுக்கு நாங்கள் பெருமானம் காணணும். பெருமானம் காணுவதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே தந்த மடக்கை விதியில் ஒன்றை நாங்கள் இங்கே பயன்படுத்தியோம். எப்படி? இந்த 1 கீழ் 4 வேணுமா இருந்தால் முன்னால் வச்சுக்கொண்டு log அடி 3 இதை எனக்கு எழுதலாம் 3 4ஆம் அடுக்குன்னு எழுதலாம். இப்போ 3 4ஆம் அடுக்குன்னு எழுதுன்னு சொன்னால் இந்த 4ஆம் அடுக்குன்னு சொல்லப்படுற இந்த சுட்டி முன்னால் வரும். அதாவது தர 4 வரும். ஏற்கனவே உள்ள log அடி 3 அப்படியே வரும். இப்போ இந்த 4ஐயும் எங்களுக்கு சுருக்கினா விட உண்டு தானே. அதே மாதிரி இதர விடையும் உண்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், மடக்கை காண்ற அடியும் மடக்கை காண வேண்டிய இலக்கமும் ஒரே இலக்கமாக வந்திருந்தால் விடை உண்டு. ஆகவே இது அவ்வளவுத்துக்கும் விட உண்டு, இது அவ்வளவுத்துக்கும் விட உண்டு, ஒன்று தர உண்டு. ஆகவே இந்த கேள்விக்குரிய விட உண்டாக எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே இது மாதிரியான உங்களுக்கு வினாக்கள் தரப்படும் பொழுதோ நாங்கள் ஏற்கனவே படித்த 2 மடக்கை சம்பந்தமான விதி இந்த இடத்துல சம்பந்தப்படுது. ஒன்று
ஒரு இலக்கம் தரப்படும் பொழுது அதை நாங்கள் எங்களுக்கு ஒரு இலக்கத்தில் சுட்டியாக எங்களுக்கு எழுதலாம். சுட்டியாக உள்ளது முன்னால் வருகிறது. இந்த சுட்டியாக எழுதப்படுற இலக்கம் வந்து முன்னால் வருகிறது. வந்தால் இதுவும் சுருக்கிப்பட்டு இது இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி அடியும் மடக்கை காண வேண்டிய இலக்கமும் ஒரே இலக்கமாக வந்திருந்தால் இதுக்கு விடையும் ஒன்று. அப்போ இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, ஒன்று தர ஒன்று ஒன்று. எனவே இந்த வகைப்பட்ட வினாக்களை நீங்கள் செய்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2-3 பயிற்சியில் உங்களுக்கு அதன் சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த வினாக்களில் செய்து நீங்கள் அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அடுத்த பகுதியாக இதை நாங்கள் சுருக்கி எடுக்கும் பொழுது, உதாரணமாக இன்னொரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். log 18 3 log. நாங்கள் எல்ஜியில் ஒரு கேள்வியை பார்ப்போம். நேரடியாக லாக் கொண்டு இல்லாமல் எல்ஜியிலே பார்ப்போம். எல்ஜி 18 3 எல்ஜி 3 சக அரை எல்ஜி 9 சக எல்ஜி 5. இதை நாங்கள் எவ்வாறு சுருக்கிறதுன்னு பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே படித்த விதிகள் நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். இங்கே நாங்கள் லாக் இல்லை, எல்ஜி, அதாவது அடி 10 கொண்டதா இலக்கங்கள் தான் எல்லாமே அடி 10 கொண்டதாக காணப்படுது. எனவே இந்த இடத்துல நாங்கள் என்ன திறமை செய்கிறோம், முன்னால் உள்ள இலக்கங்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு போவோம். முன்னால் உள்ள இலக்கங்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு போகலாம். அல்லது இது எங்களுக்கு அடுக்காக கொண்டு போய் அதை முன்னு கொண்டு வரவும் மேலும். 2 மாதிரியும் செய்யலாம். ஆனால் சிம்பிள் மெத்தட் என்னன்னு கேட்டால், முன்னால் உள்ள இலக்கங்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு போகிறேன். அப்போ மேலே கொண்டு போகும் பொழுது எல்ஜி 18 அப்படி வரும். எல்ஜி 3 இது சுட்டியாக போகும். 3 3ஆம் அடுக்குன்னு போகும். சக இந்த இடத்துல அரை என்பது சுட்டியாக போகும். ஆகவே எல்ஜி 9 அரையாம் அடுக்குன்னு போகும். சக அங்கால் உள்ள எல்ஜி 5 வரப்பாங்க. இப்போ இதை எல்லாத்துக்கும் உரிய விடைகளை நான் எழுதுறதுக்கு முன்னால் இது 2க்கு முதலாவது விடையை கண்டுபிடிச்சு கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் எல்ஜி 18 அப்படி வரும். இந்த இடத்துல எல்ஜி 27 வரப்பாங்க. 3 3ஆம் அடுக்கு 27 சக 3 அரையாம் அடுக்குன்னு வருது. உங்களுக்கு 9 அரையாம் அடுக்குன்னு வருது. 9 அரையாம் அடுக்குன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே படித்தோம், வர்க்கமூலம் 9 என்பதைத்தான் 9 அரையாம் அடுக்குன்னு எழுதுறது. எனவே 9 அரையாம் அடுக்குக்கு பதிலாக இதை எழுதினோம்னு சொன்னால் விட வரப்போகுது உங்களுக்கு 3. ஆகவே இந்த இடத்துல இது அவ்வளவுக்கு பதிலாக உங்களுக்கு விட வரப்போகுது எல்ஜி 3 வரப்போகுது. எல்ஜி 3 உங்களுக்கு கிடைக்கும். சக அங்கால எல்ஜி 5 கிடைக்குது. அப்போ இதுவரைக்கும் உள்ள பகுதி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதே போல இப்போ என்ன செய்யலாம், நாங்கள் ஏற்கனவே படித்த மடக்கை விதியை இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். அதாவது எல்ஜியை பொதுவாக எடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே அந்த மடக்கை சம்பந்தமான விதி, அதில் முதலாவது 2வது விதி நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அந்த 2 விதியும் தான் இங்கே பயன்படுத்த போகிறேன். அதாவது சய வந்திருந்தால் பிரித்தலாகவும் சக வந்திருந்தால் பெருக்கலாகவும் நான் எழுத போகிறேன். எனவே அந்த வகையில் 18 சய வந்திருக்கிறனால இந்த நம்பர் கீழே வரப்போகுது, சக வந்திருக்கிறனால இந்த நம்பர் மேலே வரப்போகுது, சக வந்திருக்கிறனால இந்த நம்பர் மேலே வரப்போகுது. இப்போ நான் என்ன செய்கிறேன், மேலையும் கீழே சுருக்குறேன். இதை எனக்கு 9ஆல் 3ஆல் சுருக்கினா 9, இதை 3ஆல் சுருக்கினா 1, இதை 9ஆல் சுருக்கினா 1, இதை 9ஆல் சுருக்கினா 2. ஆகவே எங்களுக்கு விட கிடைக்குது எல்ஜி இங்கே 2 இங்கே 5, மற்றெல்லாம் 1 தானே. அப்போ 5ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 10. உங்களுக்கு தெரியும் எல்ஜி 10ன்னு சொல்கிறது, நாங்கள் ஏற்கனவே படித்தோம். எல்ஜி 10ன்னு சொல்லப்படுறது எங்களுக்கு இதை இப்படி உள்ள கணக்கு, அதாவது அடியும் இலக்கமும் இப்படி வந்ததை தான் நாங்கள் இப்படி எழுதுகிறோம். எனவே அடியும் இதுவும் ஒரே நம்பராக வந்திருந்தால் விட 1 தானே. ஆகவே இது 1ஆக இருந்தால் இதுவும் 1, ஆகவே இதுக்கு விடையும் 1. எனவே இது மாதிரியான வினாக்கள் செய்வதனூடாக நீங்கள் இந்த மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாமல் மடக்கை எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். எனவே இது சம்பந்தமான பயிற்சி உங்களுக்கு 2-3 பயிற்சியில் தரப்பட்டிருக்குது. எனவே இது மாதிரியான கேள்விகளை நீங்கள் செய்வதனூடாக அந்த பயிற்சிகளை உங்களுக்கு சிறந்த முறையில் செய்து முடிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்கின்றேன். கடைசியாக இந்த பகுதியில் சமன்பாட்டு வடிவத்திலையும் உங்களுக்கு கேள்விகள் வினாக்கள் கேட்கலாம். அதாவது எல்ஜி எக்ஸ் சக எல்ஜி 4
சமன் எல்ஜி 8 சக எல்ஜி 2. எனவே இவ்வாறான சமன் வரக்கூடிய வினாக்களும் உங்களுக்கு கேட்கலாம். எனவே சமன் வரக்கூடிய வினாக்களாக இருந்துன்னு சொன்னால் இந்த கேள்வியை நாங்கள் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். இப்போ நாங்கள் படித்த மடக்கை சம்பந்தமான விதியை பார்க்கும் பொழுதோ சக வந்திருந்தால் இந்த ரெண்டையும் எங்களுக்கு எவ்வாறு எழுதலாம்? அதாவது இந்த ரெண்டிலையும் இருந்து நாங்கள் எல்ஜியை பொதுவெடுத்தோம் சொன்னால் எக்ஸ் சக இருந்தால் தர இந்த இடத்துல 4. அதே மாதிரி மறுபக்கம் எல்ஜியை பொதுவெடுத்தால் இந்த பக்கம் 8 தர அந்த பக்கம் அந்த இடத்துல இருக்கிற 2 வரப்பாக்கும். இப்ப சமன் உள்ள ஒரு கேள்வியாக இருந்தால் இதற்கு அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? ரெண்டு பக்கமும் எல்ஜி எல்ஜின்னு வந்திருக்கிறனால எல்ஜியாக உள்ள இந்த பெருமானமும் எல்ஜியாக உள்ள இந்த பெருமானமும் கட்டாயமாக சமனாக இருக்க வேண்டும். அது கட்டாயம். எனவே அந்த வகையில் இந்த ரெண்டு பெருமானங்களும் சமனாகும். ஆகவே மறைமுகமாக இந்த எல்ஜி என்று எழுதப்பட்டது மறைமுகமாக இல்லாமல் போயிடும். எனவே இது ரெண்டையும் நாங்கள் எழுதுறோன்னு சொன்னால் 4ஐயும் எக்ஸையும் பெருக்கி 4x எழுதலாம், 8ஐயும் 2ஐயும் பெருக்கி 16 எழுதலாம். ஆகவே 4xின் பெருமானம் 16ஆக இருந்தால் 1xின் பெருமானம் பார்க்க அதை 4ஆல் பிரிச்சா விட 4. எனவே இவ்வாறு சமனுள்ள ஒரு கேள்வி, சமன் என்று சொல்லி ஒரு கேள்வி தரப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சமனுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் தனித்தனியாக எல்ஜியை பொதுவெடுக்கணும். பொதுவெடுத்தால் எங்களுக்கு அதனூடாக எல்ஜியை இல்லாமாக்குவதனூடாக எங்களுக்கு எக்ஸுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எக்ஸுக்குரிய பெருமானம் இந்த பயிற்சியிலிருந்து காண இயலும். இது மாதிரியான பயிற்சியும் உங்களுக்கு உங்களோட புக் புத்தகத்தில் 2-3 பயிற்சியில் தரப்பட்டிருக்குது. எனவே இது மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் செய்வதனூடாக இதில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து இந்த பாடத்தில் தேர்ச்சிகளை அடையக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். நிறைய பயிற்சிகள் இதிலையும் செய்து பாருங்கள் என்று கூறி இந்த மடக்கை என்ற பகுதியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். Thank you very much.